தேங்க்யூ சார். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். வரட்டும், ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. சோ இன்னைக்கு இந்த ஃபைனான்சியல் இயரோட எண்டிங் டே. இன்னைக்கு நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. நியூட்ரி சார்ஜ், ஹரித் சஞ்சீவனி, அப்புறம் ஆர்சிஎம் கம்பெனி இருந்தெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து இந்த டார்கெட்டை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியில வச்சு அந்த டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணிட்டு இருந்த ஆள்கள் எல்லாம் வந்து அவருடைய பின் சேஞ்ச் பண்றாரு, புது புது பின்ல வர்றாரு, இருக்கிற பின்னை சேஞ்ச் பண்ணி புது பின்ல போறாரு. நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர்ல இருந்து என்ன ஃப்ரீ ப்ராடக்டோட ஆஃபர் ஒரு டார்கெட்டா எடுத்து அதுல ஃபோக்கஸ் பண்ணி அக்டோபர்ல இருந்து 6 மாசம் கண்டினியூஸா யாரு பண்ணியிருக்கிறாங்களோ அவர் வந்து ஏப்ரல் வந்து நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் எடுக்க போகுது. நிறைய பேரு 10,000 பிவி பண்றாரு, அவருக்கு 10,000 ரூபாவுடைய பொருள் ஃப்ரீ கிடைக்குது. நிறைய பேரு 25,000 பிசினஸ் வால்யூம் பண்றாரு, அவருக்கு 25,000 ருபீஸ் ப்ராடக்ட் ஃப்ரீ நெக்ஸ்ட் மந்த் கிடைக்க போகுது. நிறைய பேர் 1,00,000 ரூபாய் 1,00,000 பிவியோட 1,00,000 பிவி பண்ணிட்டு வர்றாரு. அதுவும் சில பேர் வந்து 1,00,000 பிவி ஹரித் சஞ்சீவனியில பண்ணிட்டு வர்றாரு, அவருக்கு வந்து 1,00,000 ரூபாய் ஹரித் சஞ்சீவனியில இருந்தும் கிடைக்கும், 1,00,000 ரூபாய் ஆர்சிஎம்ல இருந்தும் கிடைக்கும். 2 லட்சம் 2 lakhs வர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த். நிறைய பேர் 1-2 இல்ல, நிறைய பேர் நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரீ வாங்க போறேன். ஃப்ரீ அதாவது வந்து ஒரு பியூசி ஒரு பிக்கப் சென்டர் அவுட்லெட் ஓபன் பண்ணணும்னா எவ்வளவு பொருள் உங்களுக்கு தேவையோ அத்தனை பொருள் ஆர்சிஎம்ல இருந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது நிறைய பேருக்கு நெக்ஸ்ட் மந்த். இதெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது? யாரு இந்த பிசினஸ்ல கம்பெனி கொடுத்த டார்கெட்டை வந்து ப்ரையாரிட்டியில வச்சு டெய்லி எவ்ரி டே ஓரோ நாளும் அதுக்கு தேவையான ஸ்டெப்புகள் போட்டு அதுக்கு தேவையான எஃபோர்ட் போட்டது யாரோ அவருக்கு தான் கிடைக்க போகுது. இந்த டார்கெட்டை பார்த்து பண்ணணுமா வேணாமா, நாளை பார்க்கலாமா, இன்னொரு மாசம் தள்ளி பண்ணலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற ஆள்கள் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் யாரெல்லாம் ஃப்ரீ வாங்க போறாரோ அவர் வாங்குறதை பார்த்துட்டு இருக்க போகுது. ரைட். சோ டார்கெட் வந்து அச்சீவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சஸுக்கு டார்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் அதுதான். ஒரு சின்ன பிபிடி அதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கு. அந்த பிபிடி மூலமா நான் இந்த பிசினஸ் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்காக. சோ ஒரு சின்ன பிபிடி. ரைட், ஓகே. என்னது? நாசர் சார் கோகோஸ்ட் பண்ணிருங்க. நாசர் சார் யாரு? நான் பண்ணணுமா? நீங்க தான் பண்ணணுமா? ஓகே ஓகே, நீங்க தான் சார். ஓகே, எனக்கு புரியல. ரைட் ரைட். அப்புறம் சரி, இப்ப ஆயிப்போச்சா? இப்ப ஆயிடுச்சு. ஓகே, சரிண்ணா, ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே, ரைட். So welcome to the world of opportunity. Please carry on. Thank you sir, thank you. அப்போ இன்னைக்கு நான் சக்சஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்றதுக்கு விளம்புறேன். இன்னைக்கு சக்சஸ் இஸ் 100% கேரண்டி. சக்சஸ் ஆர்சிஎம்ல வந்து எல்லாரும் சக்சஸ் ஆகலாம். Everybody can be successful in RCM. Success is 100% guaranteed. RCM always grows. RCM எப்பவும் வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், RCM எப்பவும் வளர்ந்துட்டு இருக்கு. அது வந்து பணத்துடைய பெருப்பு டிமானடைசேஷன் பண்ணி சமயத்தில் ஆகட்டும், ஜிஎஸ்டி வந்த சமயத்தில் ஆகட்டும், கொரோனா வந்த சமயத்தில் ஆகட்டும், நிறைய இடத்துல ஃபிளட், ஈவன் சென்னையில எல்லாம் நிறைய ஃபிளட் வந்தது. கேரளால எல்லாம் ஃபிளட் வந்து 1-2 பியூசிகள் அப்படியே போயிடுச்சு. இந்த சவுத் கர்நாடகா அப்புறம் கூர்க் ஏரியால எல்லாம் வந்து ஃபிளட் இருந்த சமயத்துல வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள். நார்த் கர்நாடகா, பாகல்கோட், ஹுப்ளி அந்த சைட்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபீல்டுல எல்லாம் வந்து ஃபிளட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனா
அந்த சமயத்திலும் ஆர்சிஎம் வளர்ந்துட்டு தான் இருந்தது. ஆர்சிஎம்க்கு எஃபெக்ட் ஆகல. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்த போது லட்சக்கணக்கான டைரக்ட் செல்லிங் கம்பெனி, சோ கோல்டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ஸ் எல்லாம் மூடி போயிடுச்சு, எல்லாம் க்ளோஸா போயிடுச்சு. நல்ல சமயமாகட்டும் கெட்ட சமயமாகட்டும் ஆர்சிஎம் வளர்ந்து போயிட்டே இருக்கு. அது இன்னும் முன்னாடி வரப்போற நாள்களிலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா ஆர்சிஎம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். வை? ஏன் ஆர்சிஎம் இப்படி வளருது? பிகாஸ் ஆர்சிஎம்ல வந்து ரியாலிட்டிஸ் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு மார்க்கெட்ல இருக்கு. we are in the market, we are in the marketing field அப்படி சொல்லலாம். we are in the marketing field ன்னு சொல்லலாம். ஆர்சிஎம்ல நமக்கு என்ன வேலை? கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ற பொருள்களை வந்து நம்ம டைரக்ட் செல்லர்ஸ் நம்ம கொண்டு போய் இதை ஆட்கள் கிட்ட சேர்க்கணும். அதுதானே நம்முடைய வேலை. சோ we are in the marketing. இந்த மார்க்கெட்டிங்ல பெரிய பெரிய டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கு. லைக் MBA, BBM, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து என்னது இந்த மெட்டீரியலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன். இந்த மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் வந்து நீங்க டாக்டரேட் எடுக்கலாம். யூ கேன் டேக் டாக்டரேட். சில ஆள்கள் வந்து டபுள் டாக்டரேட் எடுக்குவாங்க இன் மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதுல எல்லாம் வந்து டாக்டரேட், சைக்காலஜி அனாலிசிஸ், ஒரு கம்பெனியோட பொருள் எப்படி கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட சேர்க்கலாம், யாரு எப்படி பேசினா இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியா கொண்டு போய் ஆள்கிட்ட சேர்க்க முடியும். இது வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட் இல்ல. இட் இஸ் நாட் சிம்பிள். ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் தயார் பண்றது ரொம்ப சிம்பிளா தயார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும். இல்லன்னா ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க மேனுஃபேக்சர் வாங்கி எடுத்துக்கலாம். ஆனா நீங்க தயார் பண்ற பொருள்களை கொண்டு போய் மார்க்கெட் பண்றது இருக்கியா, that is the toughest job in the world. அப்படி சொல்லலாம். ரைட்? மார்க்கெட்டிங். யாரு மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆகுவாங்களோ he will never be face any problem or any challenge in the life. யாரு மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆகுவாங்களோ அவர் லைஃப்ல எப்பவும் பிரச்சனைகள் அவருக்கு இருக்கதில்லை. அதுதான் மார்க்கெட்டிங் உடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரைட்? RCM உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? why RCM is always growing? why RCM is growing sustainably? Realities in RCM sustains the business. RCM உடைய ஸ்டெபிலிட்டி உடைய ரகசியம் என்னன்னு கேட்டா RCM meets basic needs. நிறைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வந்து இந்த கொரோனா டைம்ல மூடி போச்சு. ஏன்னா அதுல ரியாலிட்டி இல்ல. பேசிக் ஒரு ஆள்களுடைய பேசிக் நீடு வந்து அது மீட் பண்ணல. ஏதோ ஒரு டிராவல் பேக்கேஜ் கொடுத்துட்டு இருந்தது, ஏதோ ஒரு சின்ன கொடுத்துட்டு இருந்தது, ஏதோ ஒரு ஸ்டோர் நீங்க கையில் போட்டா உங்களுடைய ஃபியூச்சர் மாறும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கு 25,000 50,000 பே பண்ணணும், 1 லட்சம் ரூபாய் பே பண்ணணும், 2 பேரை சேர்க்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடிட்டோரியத்துல, ஏசி ஆடிட்டோரியத்துல வந்து மணி செயின் மாதிரி நடத்திட்டு இருந்தா எல்லா கம்பெனிகளும் ரியாலிட்டி இல்லாம இருந்து எல்லா கம்பெனிகளும் மூடி போயிடுச்சு. RCMல என்ன இருக்கு? RCM is having the reality, quality products at reasonable price. That is the slogan of RCM. Correct தானே நான் சொன்னது? Quality products at reasonable price. Direct selling industry ல Amway, Modicare, Herbalife எவ்வளவு கம்பெனிகள் இருக்கு. எத்தனை கம்பெனி நமக்கு தெரியும். எல்லா கம்பெனியும் சொல்றாரு எனக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, இடையில யாரும் இல்ல, நம்ம மேனுஃபேக்சர் பண்ற, டைரக்டா கொடுக்குற, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல, ஹோல்சேலர் இல்ல, அதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்றாரு. எல்லா கம்பெனிகளும் சொல்றாரு RCM பண்றேன், எல்லா கம்பெனிகளும் சொல்றேன் நம்ம பண்றேன். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ரீசனபிள் பிரைஸ் கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி நம்ம உலகத்தில் ஏதோ ஒரு கம்பெனி இருந்தா that is only RCM. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அதனால RCM கொரோனா டைம்ல வளர்ந்துட்டு இருந்தது, ஃபிளட் இருந்த டைம்ல வளர்ந்துட்டு இருந்தது. பிகாஸ் பேசிக் நீட்ஸ் யாருக்கு வேணா சொல்லுங்க, யாருக்கு வேணா. நீங்க டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தாலும் சரி, உப்பு எடுத்தாலும் சரி, கோதம்பு மாவு எடுத்தாலும் சரி, எல்லா ஆட்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ். அப்புறம் இந்த கொரோனா டைம்ல நான் சொல்ற தேவையில்லை, நிறைய பேருக்கு கோடிக்கணக்கான ஆள்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட், தொழில் நஷ்டப்போச்சு, வேலை லோஸா போச்சு. ஆட்கள் எல்லாம் வந்து வேலையை தேடுறாரு, எங்க வேலை கிடைக்கும் அவர் தேடுறாரு. எல்லாரும் நிறைய பேரோட வேலை போயிடுச்சு. RCM என்ன கொடுக்குறேன்? RCM பேசிக் நீட் ப்ராடக்ட், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்து அதில் மூலமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறார். we are giving an employment to the people. நீங்க உங்களுக்கு வேலை போயிச்சா, நோ ப்ராப்ளம், ஜாயின் RCM. உங்களுக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா, உங்களுக்கு போன் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கா,
நீங்க ஆர்சிஎம்ல வாங்கோ, ஆர்சிஎம் பொருட்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உங்களுக்கு டென்ஷன் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா, உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லையா, நீங்க ஆர்சிஎம்ல வாங்கோ. நம்ம இருக்கு, நம்மளோட ஃபேமிலியோட கூட சேருங்கோ. நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா நம்ம வேலை பண்ணிக்கலாம். We give happiness. RCM is giving happiness. RCM is giving products. RCM is giving health. RCM is giving an opportunity for the people to live a better life. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம லைஃப்ல RCM மூலமா கொடுத்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் யாருக்கு? ஃபியூச்சர் இஸ் ஃபார் நியூட்ரிஷன், ஃபியூச்சர் இஸ் ஃபார் ஹெல்த். ஹெல்த் செக்டருக்கு வரப்போற நாள்கள்ல ஹெல்த் செக்டருக்கு தான் ஃபியூச்சர் இருக்கு. ஹெல்த் செக்டர், மெடிசினுக்கு ஃபியூச்சர்ல ஃபியூச்சர் கிடையாது. பெட்ரோலியம் நிறைய பேர் என்ன பண்றாரு, நிறைய பேர் வந்து பெட்ரோல் பம்ப்ஸ், டீசல் பம்ப்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல வந்து பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 3 to 4 years, மேக்சிமம் 5 yearsல நீங்க பெட்ரோல் பம்ப்ஸ் எல்லாம் நீங்க முன்னாடி ஒரு பழைய காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை எஸ்டிடி பூத் இருந்தது யோசிச்சு பாருங்க. எத்தனை எஸ்டிடி பூத். உங்களுக்கு யாரோ ஒரு கால் பண்ணணும்னா நீங்க ஒரு எஸ்டிடி பூத்ல போய் உட்கார்ந்து அங்க நம்பரை கொடுத்து நீங்க எஸ்டிடி கால் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட் தானே? இப்ப அந்த எஸ்டிடி பூத் எல்லாம் எங்க போயிடுச்சு? அந்த காயின் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்து பாருங்க, அதுல 1 ரூபி காயினை போட்டு நம்ம கால் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காயின் பாக்ஸ் எல்லாம் எங்க போயிடுச்சு? பெங்களூர்ல ஒரு ஐடிஐ இண்டஸ்ட்ரி இருக்கு. ஒரு ஐடிஐ, இந்தியன் டெலிஃபோன் டோர் வந்து க்ளோஸ் செய்யலாம். ஒரு ஐடிஐ இண்டஸ்ட்ரி இருக்கு. ஐடிஐ, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி. அவர் என்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? இந்த டயலிங் இது போன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டயலிங் போன் வந்து எப்போ அவுடேட்டட் ஆனதோ அந்த சமயத்தில் வந்து இந்த பட்டன் டெலிஃபோன் வந்தது. இந்த கம்பெனி வந்து பட்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுற டைமுக்கு உள்ளேயே அது வந்து மொபைல் வந்தாச்சு. அப்ப என்னாச்சு? இந்த டயல் போனும் போயிடுச்சு, இந்த பட்டன் போனும் போயிடுச்சு. அப்புறம் வந்து மொபைல் வந்து டெக்னாலஜியே டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஐடிஐ, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி, இஸ் a government establishment, public undertaking, is a very big establishment, huge establishment. About thousands of families were working in that ITI, Indian Telephone Industry, Bangalore. அந்த கம்பெனி இப்ப மூடி போயிடுச்சு, closed, completely closed. thousands of acresல அந்த கம்பெனி இருக்கு. ஆனா வந்து இப்ப யாருமே அங்க இல்ல, கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். பிகாஸ் டெக்னாலஜிக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அந்த கம்பெனி வந்து சேஞ்ச் ஆகல. அந்த பழைய சிஸ்டத்துல அவர் அடாப்ட் பண்ணதுல மொபைல்ல அவர் வர முடியல. அந்த டெலிபோன் இண்டஸ்ட்ரி மூடி போச்சு. சரி, நம்ம ஆர்சிஎம்ஐ கரெக்டா புரிஞ்சா இப்போ நடக்க போற ஃபியூச்சர் பிசினஸ் இஸ் ஃபார் ஹெல்த் செக்டர். நிறைய பேருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நம்ம உடம்பில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியானா நம்முடைய இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி மனிதனில் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு டிசீஸை தடுக்க முடியும். ஒரு இன்ஃபெக்ஷன் தடுக்க முடியணும்னா நம்ம மனிதனோட பாடியில என்ன இருக்கணும்? என்னது வேக்சின் போட்டா மட்டும் ஆகாது. வேக்சின் எதுக்காக போடுற வேக்சின்? இட் இஸ் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். It is producing antibodies to protect you from the corona virus. But tomorrow, if some other type of virus come, what you are going to do? நீங்க என்ன பண்ண போற? கொரோனா மாதிரி இன்னொரு வேற ஒரு டொரோனான்னு சொல்லிட்டு வர போறேன். இன்னும் வந்து பரோனான்னு சொல்லி வர போறேன். அப்புறம் மொரோனான்னு சொல்லி வர போறேன். நீங்க என்ன பண்ண போற? எல்லாத்துக்கும் வேக்சின் போட போறியா? ரைட்? அது வேக்சின் மட்டும் போடால் ஆகாது. நம்ம உடம்பில் என்ன வளர்க்கணும்? உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, immunity is very important. So in upcoming days, future வந்து it is for nutrition. RCM ல என்ன இருக்கு? We have the world's best product, that is NutriCharge. இருக்கா இல்லையா? World's best product, clinically proven product, Asia's best brand award product, Guinness Book of World Records ல இருக்கிற product. குவாலிட்டி சூப்பர், ஆனா ரேட் வந்து இந்தியன் ரேட். நம்ம கிட்ட என்ன இருக்கு? வெஜிடேரியன் ஒமேகா வந்து நீங்க மல்டிநேஷனல் கம்பெனியோட வெஜிடேரியன் ஒமேகா 30 months பேக்க நீங்க வாங்கினா 1500-2000 ரூபாய் கொடுக்கணும். 1500 to 2000 rupees. RCM உடைய வெஜிடேரியன் ஒமேகாவோட கோஸ்ட் எவ்வளவு? இட்ஸ் ஒன்லி 180 rupees. 180 ரூபாய், 180 rupees ஒன்லி. கரெக்ட்? இந்த வெஜ் ஒமேகாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? உங்கள ஸ்கின் வந்து க்ளோவா இருக்கும்,
உங்களை ஸ்கின்னுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கும். காலுக்கு பின்னாடி வந்து கிராக் ஆனது இருக்கு இல்லையா, கிராக்கிங்ஸ் வருது இல்லையா. ஏன் கிராக் வருது? ஏன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரையா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரைனஸே ஸ்டாப் பண்றதுக்கு இந்த வெஜிடேரியன் ஒமேகா ஹெல்ப் ஆகும். உங்களை உடம்புக்குள்ள டைஜஷன் ப்ராப்பரா பண்றதுக்கு வெஜிடேரியன் ஒமேகா நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். உங்களை தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் நல்லா பண்றதுக்கு வெஜிடேரியன் ஒமேகா நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். உங்களை பாடியில வந்து கேன்சரஸ் கார்சியோஜெனிக் ஆனா ஏதாவது ஒரு செல்ஸ் ஃபார்மேஷன் இருந்தா அது கிளியர் பண்றதுக்கு வெஜிடேரியன் ஒமேகா ஹெல்ப் ஆகும். உங்களை பாடியில் உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேட் ரிமூவ் பண்றதுக்கு வெஜிடேரியன் ஒமேகா ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு மறிவு இருக்கா, நீங்க மறந்து போயிட்டு இருக்கா, ஏன் சார் நான் எதுக்கோ நான் போன் எடுத்தேன், யாரையோ போன் பண்ற மாதிரி இருந்து மறந்துட்டே அப்படி சொல்லும் பாருங்க. நீங்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்கு, ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு ஏதோ எடுக்க வந்த, நான் மறந்துட்டேன், எது எடுக்க வந்த அப்படி சொல்லுவாங்க பாருங்க. உங்களுக்கு மறிவு வருது, நீங்க மறந்து போகுது, நீங்க வெஜிடேரியன் ஒமேகா கண்டிப்பா சாப்பிடணும். வெஜிடேரியன் ஒமேகா வந்து உங்களை மெமரி பவர், உங்களை நர்வ்ஸோட பவர், மசில்ஸ் பவர், உங்களை டைஜஷன் பவர், உங்களை செல்ஸோட மல்டிபிளிகேஷன், டியூமர், ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாம் வர்றது எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு வெஜிடேரியன் ஒமேகா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். நான் வந்து 2 times வெஜிடேரியன் ஒமேகா எடுக்கும். காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஒரு வாட்டி. I take 2 veg omega every day. Daily I take 2 veg omega. That is why I am very powerful every day. I speak with power. பாருங்க, right? That power, உங்களுக்கு அந்த பவர் வரணும்னா you take 2 vegetarian omega every day. Right? ஸ்டார்ட் பண்ற ஆள்கள் யாரெல்லாம் வெஜிடேரியன் ஒமேகா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றாங்களோ, you can even take 3 vegetarian omega every day. காலையில் 1, மத்தியானம் 1, சாயங்காலம் 1. Even you start with 3. For the first 2 months you take 3 vegetarian omega every day. அதுக்கப்புறம் வந்து அது 2 கம்மி பண்ணுங்க. ஒரு 2-3 months 6 months அப்புறம் you take only 1 veg omega every day. That is enough. But I take, for the past 2 years I take 2 vegetarian omega every day. நீங்களும் எடுத்துக்கலாம், no problem. There is no side effect. Nutrition product will not give any side effect. Medicines will give side effect. Hello, நான் சொல்றது புரியுதா? Medicines will give side effect. Nutrition product will not give side effect. Right? So next future எதுக்கு? Nutrition முடிச்சா next is organic farming. Organic farming is the future, sir. Chemical farming வந்து இந்தியால வந்து 15 லட்சம் கோடி நடக்குது. 15 lakhs crores. 15 லட்சம் கோடி. ரைட்? ஹெல்த் செக்டரோட டர்ன்ஓவர் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் கோடி கூட இல்ல. not even 1 lakh crores கூட இல்ல இந்தியால. ஆனா ஆர்கானிக்ஸ் இது ஃபார்மிங் செக்டர், கல்டிவேஷன், அது வந்து கெமிக்கல் ஃபார்மிங் வந்து இந்த யூரியா, டிஏபி, பெஸ்டிசைடு, ஹெர்பிசைடு, இன்செக்டிசைடு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியால வந்து எத்தனை டர்ன்ஓவர் நடக்குது இந்தியால? 15 lakhs crores, 15 லட்சம் கோடி. அதுல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் எவ்வளவு தெரியுமா? It is less than 2%. Less than 2%. 98%, 99% is chemical farming in India. In Sikkim, 100% organic farming. In America, 70-75% organic farming. In England, in France, in Japan, 70-80% organic farming. In India, less than 2%. In India, less than 2%. There is a very big opportunity in India. நம்ம RCM கிட்ட என்ன இருக்கு? RCM கிட்ட ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட் இருக்கு, ஹரித் சஞ்சீவனி. எவ்வளவு பாசிபிலிட்டி, a huge potential. நீங்க இன்னைக்கு ஹரித் சஞ்சீவனி நீங்க கைய போட்டா நீங்க நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடலாம். You can become crorepati in RCM through promoting ஹரித் சஞ்சீவனி ப்ரமோட் பண்ணி நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம். நிறைய ஏக்கர்ஸ் இருக்கு சார். பாருங்க, நீ இந்த திருச்சி ஏரியால, அந்த தஞ்சாவூர் ஏரியால போனா நிறைய பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கு, நிறைய பேடி ஃபீல்ட். அதுல சாயில் எடுத்து ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறம் ஹரித் சஞ்சீவனி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. அவ்வளவுதான். கொஞ்சம் கார்டன் கோல்டு வந்து 20 பேக்கெட்ஸ் 2 வாட்டி வித் சாயில் எடுத்து சேர்த்து நீங்க 2 வாட்டி போடணும் இந்த இதுல பேடி ஃபீல்டுல. அப்புறம் ஹரித் சஞ்சீவனி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து 10 to 12, 15 டேஸ்ல ஒரு வாட்டி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே போக வேண்டியது. பெஸ்ட் ரிசல்ட் சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட். நம்ம நிறைய இடத்துல கொடுக்குற இந்தியால வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் ஆஃப் ஹரித் சஞ்சீவனி இஸ் பெங்களூர் டிப்போ, ஹையஸ்ட் சேல். சோ ஃபியூச்சர் இஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்ப நடக்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? இட்ஸ் only less than 2%. Remaining 98% of the farmers are waiting for
RCM distributors to come and tell about Harit Sanjeevani organic farming, right? So அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு? இட்ஸ் ஃபார் டைரக்ட் செல்லர்ஸ், டைரக்ட் செல்லிங் கம்பெனி. டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஆர்சிஎம்க்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, RCM. RCM is one of the biggest company in the direct selling industry, right? Direct selling industry வந்து the business of 21st century ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக் கூட உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. Future is for the future business is direct selling. இந்த புக் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. நான் போட்ட புக் கிடையாது. It is available in the market. It is written by Robert Kiyosaki. நீங்க இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கலாம். இந்த புக்கில் என்ன கொடுத்திருக்கு? Direct selling creates job opportunities. United and secured society. கவர்மெண்ட்டுக்கு வந்து தலைவலி ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு யுனைடெட் ஃபார்ம்ல ஒரு அசோசியேஷன்ஸ் ஒரு ஃபர்ம்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது அதுக்குள்ளேயே ஒரு லீகாலிட்டி, அதுக்குள்ளேயே ஒரு பாண்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் கம்மி போட்டா போதும். So it creates a lot of secured and united society. 100% tax to the government. 100% கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போகும்போது நேஷன்ஸ் எக்கனாமி, இந்தியாவோட டோட்டல் எக்கனாமி growth ஆகிறதுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் ஹெல்ப் ஆகும். பில்ட்ஸ் a healthy nation. ஒரு யுனைட்டடான வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டைரக்ட் செல்லிங் இஸ் த ஃபியூச்சர் பிசினஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஆஃப் த நேஷன், ஆஃப் இந்தியா. That is direct selling. So என்ன future business எது? 1 nutrition, 2 organic farming, 3 direct selling. இது மூணும் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் எங்க தெரியுமா? இது மூணும் கிடைக்கிற ஒரே ஒரு இடம், that is RCM business. இது மூணு உங்களுக்கு RCM கிடைக்கும். நியூட்ரிஷனும் கிடைக்கும், ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் கிடைக்கும், டைரக்ட் த பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இது மூணும் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா that is only RCM. சோ உங்களை ஃபியூச்சர் வந்து நீங்க RCM கொஞ்சம் மட்டுக்கு புரிஞ்சா கூட உங்களை ஃபியூச்சர் வந்து சேஃபா இருக்கும். So that is why government has issued guidelines to protect direct selling company in 2016. 2016ல government of India has issued a guidelines to protect the genuine direct selling company. Money chain கம்பெனிகளிலிருந்து ஜெனுவினான டைரக்ட் செல்லிங் கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து கவர்மெண்ட் 2016ல கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. அண்ட் வெரி ஷார்ட்லி வந்து என்ன இஷ்யூ பண்ண போறேன்? வெரி ஷார்ட்லி கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் a monitoring authority. வெரி ஷார்ட்லி வந்து அது என்ட்ரி ஆக போகுது. So you can very shortly நீங்க அது கூட பார்க்கலாம். ரைட், ஓகே. RCM is the best in the industry. Why? An organization with 500 years plan. ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு மார்க்கெட்ல பார்க்க முடியுமா? ஒரு 500 years plan உள்ள ஏதோ ஒரு கம்பெனி நீங்க பார்க்க முடியுமா? Can you show me one company, one multi-level marketing company which is having a 500 years plan? எதுக்கு எந்த கம்பெனி வந்தாலும் என்ன சொல்லும் தெரியுமா? நீங்க சீக்கிரம் சம்பாதிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? சீக்கிரம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு தான் எல்லாரும் டைரக்ட் செல்லிங் கம்பெனில வரும். எல்லாரும் வந்து சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்காக வரும். சீக்கிரமா சம்பாதிக்கலன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த கம்பெனி மூடி போகுது. அந்த கம்பெனி இருக்கிறதே 2 வருஷம், 2 years 3 years அவ்வளவுதான் அந்த கம்பெனி இருக்க போகுது. சீக்கிரம் பண்ணுங்க. RCM அந்த மாதிரி நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்க ஆறாம பண்ணுங்க, நீங்க டைமே எடுத்து பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இந்த கம்பெனி நெக்ஸ்ட் 500 years இருக்க போகுது. ஆனா உங்களை வயசு உங்களுக்காக வெயிட் பண்ணாது. கம்பெனி இருக்கும், கம்பெனி நெக்ஸ்ட் 500 years இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ், உங்களை நெக்ஸ்ட் 5-6 ஜெனரேஷன்ஸ் இந்த RCM பிசினஸ் இருக்கும். ஆனா நீங்க இருக்குமா? நீங்க இருக்காதே, நான் இருக்காதே. ரைட், அப்போ நமக்கு இப்போ இருக்கிற இந்த ஹெல்த்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த சமயம் ஹெல்த்தையா இருக்கும் சமயத்துல எனக்கு சிங்கப்பூர்ல போகணும், எனக்கு இந்தியாவோட பல பாகத்துல போகணும், எனக்கு ஆட்கள் கிட்ட பேசணும், எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும். இதெல்லாம் எனக்கு நான் ஹெல்த்தியா இருக்கும் போது நான் பண்ணிருக்கணும். அதுக்காக நான் மெதுவா பண்ணியல் ஆகாது. அது நான் சீக்கிரமா பண்ணணும். கம்பெனி மூடி போகுதுன்னு சொல்லி சீக்கிரம் சம்பாதிச்சுக்கணும்னு சொல்ல அவசியம் RCM இல்லை. ஆனா உங்களுக்கு நீங்க யங்கா இருக்கும்போது, உங்களுக்கு ஹெல்த் இருக்கும்போது, நீங்க ஓடி நடக்கும் போது, உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு முடியற சமயத்துல நீங்க சம்பாதிச்சா
அந்த சம்பாத்தியத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும், நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், நீங்க ஹாப்பியா இருக்க முடியும், நீங்க டிராவல் பண்ண முடியும், நீங்க நிறைய ஊர்கள் பார்க்க முடியும். ரைட்? அதுக்காக நீங்க சீக்கிரமா பண்ணுங்க. கம்பெனி போயிடும் சொல்லிட்டு நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை. RCM is having the future plan of 500 years. கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்க பாருங்க. இட்ஸ் இன் பில்வாரா, ராஜஸ்தான். எவ்வளவு பெரிய யூனிட். நீங்க நெக்ஸ்ட் டைம் பில்வாரால போகும்போது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க அங்க பார்க்க போறேன். crores together இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு புது RCM வேர்ல்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்க ரிசப்ஷன் கவுண்டர், அங்க என்ட்ரன்ஸ்ல எல்லாம் புது புது ஆபீஸ், புது புது ஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல நீங்க நெக்ஸ்ட் டைம் பில்வாரால போகும்போது பார்க்க போறேன். இது எல்லாம் பின்னாடி யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு? யாரு இதோட பின்னாடி உள்ள மனிதன் யாரு? Who is that personality who is working behind this, the biggest organization? He is DC Chabraji. DC Chabraji is chairman and managing director. ராஜஸ்தான் நீங்க போகும்போது அவர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. He has invested more than 50,000 crores. 50,000 கோடிக்கு மேல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் RCM சொல்லிட்டு இந்த பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் பண்றதுக்காக. இதில் உள்ள ஃபேக்டரிகளும் இதில் உள்ள கோடவுன்ஸ், டிப்போஸ், நீங்க தமிழ்நாட்டிலே வந்து ஈரோட்ல உங்களுக்கு RCM உடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ரைட்? RCM ஈரோடு டிப்போ வந்து அவருடைய ஓன் பிளேஸ், ஓன் இடத்துல இருக்கு. அந்த மாதிரி கர்நாடகால 3 இடத்துல இருக்கு, கேரளால 2 இடத்துல இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, தெலுங்கானால இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கு, பீகார்ல இருக்கு. இந்தியாவுடைய 29-30 ஸ்டேட்ஸ் என்ன இருக்கு, எல்லா இடத்திலும் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. கம்பெனியோட கோடவுன், கம்பெனியோட டிப்போஸ், ரா மெட்டீரியல்ஸ் கம்பெனி ஓனா மேனுஃபேக்சர் பண்றாரு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு தேவையான லேபரட்டரி, அதுக்கு தேவையான சயின்டிஸ்ட், அதுக்கு தேவையான டேஸ்டர்ஸ், இதெல்லாம் வந்து RCM கூட வேலை பண்றாங்க. எம்ப்ளாயிஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அப்புறம் RCM வேர்ல்டு பில்வாரா, அது பெரிய ஒரு வேர்ல்டு. நீங்க RCM ராஜஸ்தான்ல வந்தா நீங்க பண்ணலாம். RCM is the best in the industry, an establishment which builds your future. உங்களை future வந்து RCM ல பில்ட் பண்ண போறேன். அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன். நான் RCM வந்து ஒரு கம்பெனின்னு கூப்பிடுறது இல்லை. RCM is not a company. RCM is an establishment. RCM is an organization. RCM is an organization of companies. நிறைய கம்பெனிகளுடைய ஒரு ஆர்கனைசேஷன் தான் RCM. ரைட்? RCM is not a company. Everybody want. என்ன வேணும்? எல்லாருக்கும் என்ன தேவை? எல்லாருக்கும் எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை? நமக்கு ஹெல்த் வேணும், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், டைம் ஃப்ரீடம் வேணும். தேவையா தேவையில்லையா? ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சொன்னா என்னது? வாட் யூ மீன் பை ஃபைனான்சியல் ஃப்ரீடம்? வாட் யூ மீன் பை ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சொன்னா என்னது? நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. வாட் யூ மீன் பை ஃபைனான்சியல் ஃப்ரீடம்? ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சொன்னா என்னது? நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் என்ன அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்க தெரியுமா? நீங்க பணத்துக்காக எப்போ வேலை பண்றதை விடுவாங்களோ அப்போ நீங்க ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆச்சு. You will become financially free when you don't have to work for money. நீங்க பணத்துக்காக எப்போ வேலை பண்றது இல்லையோ அப்ப நீங்க ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆச்சு. எப்போ வரைக்கும் நீங்க பணத்துக்காக வேலை பண்றாங்களோ you are not free. நீங்க எப்பவும் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த பணத்துக்காக உங்களை டைமை நீங்க கொடுத்தா மட்டும்தான் அந்த சேலரி, அந்த ப்ராஃபிட், அந்த பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் ஆகட்டும், அந்த வேலையிலிருந்து வர வருமானம் ஆகட்டும், உங்களை ப்ரொஃபஷனல் இருந்து வருமானம் ஆகட்டும், நீங்க அந்த பணத்துக்காக நீங்க வேலை பண்றியா, அந்த பணத்துக்காக உங்களை நீங்க டைமை கொடுக்குறியா, யூ ஆர் நாட் ஃபைனான்சியலி ஃப்ரீ. RCM நான் 15 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு முன்னாடி நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல டிஃபென்ஸ் போர்சஸ்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். எவ்ரி டே ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். நான் எல்லா நாளும் நான் வேலையில போயிருக்கணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வேலை பண்ணியா மட்டும் எனக்கு சேலரி கிடைச்சிட்டு இருந்தது. நான் RCM வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல டிஃபென்ஸ் போர்சஸ்ல 18 வருஷம். 18வது வருஷம் நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து நான் ரிசைன் பண்ணி வெளியில வந்தேன். என்னோட சேலரி அவர் கட் பண்ணியாச்சு. 15 வருஷம் 15 இயர்ஸ் அவ்வளவுதான். நான் இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதுல 18 வருஷம் நான் கம்ப்ளீட் ஆகும். 15 வருஷம் ஆயிடுச்சு நான் RCM பிசினஸ்ல. இன்னைக்கு டுடே as of today I am not working in RCM for money. hello I am not working in RCM for money. நான் பணத்துக்காக RCM ல வேலை பண்ணல. That is why I got financial freedom from RCM. எனக்கு RCM இருந்து financial freedom கிடைச்சாச்சு.
because I am not working in RCM for money. Now RCM is working for me. Hello, now RCM is working for me. எனக்காக இப்போ RCM ஒர்க் பண்றாரு. RCM போன 15 வருஷத்துல for the past 15 years I built a huge organization, huge team. So அதுல எனக்கு டைம் ஃப்ரீடம். எனக்கு இன்னைக்கு வேலை பண்ணணும்னா நான் வேலை பண்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பேசணும்னு சொல்லி காமராஜ் சாரும் செந்தில் சாரும் நாசர் சார் எல்லாம் சொன்னாரு, சார் ப்ளீஸ் இன்னைக்கு வந்து பேசுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு பேசலாம்னாலும் நம்ம தமிழ்நாட்டோட பிசினஸுக்கு இது எஃபெக்ட் ஆகாது. தமிழ்நாடு பிசினஸ் எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா தமிழ்நாடு பிசினஸை கொண்டு போற அளவுக்கு வளர்ந்த ரெஸ்பான்சிபிள் லீடர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. ரைட்? சோ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஆர்சிஎம் கொடுக்கிற இன்னொரு ஃப்ரீடம் என்ன தெரியுமா? டைம் ஃப்ரீடத்தோட கூட கொடுக்கிற இன்னொரு ஃப்ரீடம், தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். உங்களுக்கு உங்களோட வேலையில ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கா? உங்களுக்கு தேவையான டைம்ல போகலாம், தேவையான வேலையை பண்ணலாம். அப்படி ஒரு சாய்ஸ் உங்களை வேலையில இருக்கா, உங்களை பிசினஸ்ல இருக்கா, உங்களை ப்ரொஃபஷனல் இருக்கா? நீங்க டாக்டரா வேலை பண்ணினா நீங்க டாக்டரா வேலை பண்ணிட்டு இருக்கணும். நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருந்தா, நீங்க ஒரு டீச்சரா இருந்தா, நீங்க மேக்ஸ் டீச்சர் இருந்தா நீங்க மேக்ஸ் தான் டீச் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா நீங்க இங்கிலீஷ் தான் டீச் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பண்ணிட்டு இருந்தா அந்த ஸ்கூல்ல தான் போகணும். நீங்க 10 மணிக்கு போகணும்னா நீங்க 10 மணிக்கு தான் போகணும். நீங்க 5 மணி வரைக்கும் இருக்கணும்னா நீங்க 5 மணி வரைக்கும் இருக்கணும். Do you have a freedom of choice? No, இல்லை. ஆனா ஆர்சிஎம்ல நான் இன்னைக்கு கர்நாடகாவில் வேலை பண்றேன், நாளைக்கு நான் தமிழ்நாட்டுல போறேன், மறுநாள் நான் கேரளால போறேன், நான் இன்னைக்கு நான் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வேலை பண்றேன், நாளைக்கு நான் ஸ்கேனிங் மெஷினை கொண்டு போய் நியூட்ரிஷன்ல வேலை பண்றேன், மறுநாள் நான் கொண்டு போய் எஃப்எம்சிஜி சேல் பண்றேன். இட் இஸ் மை சாய்ஸ். இட் இஸ் மை சாய்ஸ். நான் காலையில 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன், இல்ல நான் இன்னைக்கு ஒரு மாசம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இட் இஸ் மை சாய்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஃப்ரீடம், சுதந்திரம் கிடைக்கும் ஆர்சிஎம்ல. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், தட் இஸ் எ வெரி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்சிஎம். டிராவல், நான் சிங்கப்பூர்ல போயிருக்கு, ஹைதராபாத் போயிருக்கு, கொடைக்கானல் போயிருக்கு, மூணார்ல போயிருக்கு, பஞ்சாப்ல போயிருக்கு, அப்புறம் என்னது உதய்பூர்ல போய் பார்த்தேன், ஜெய்ப்பூர் பார்த்தேன், பில்வாரால போனது, எல்லா இடத்துல டிராவல். ரெஸ்பெக்ட். நீங்க ஒரு பின் அடிச்சுன்னா உங்களை கூப்பிட்டு மேடையில கூப்பிட்டு உங்களுக்கு பூவெல்லாம் போட்டு ரெக்கக்னிஷன் கொடுக்குவாங்க. ரெக்கக்னிஷன் தேவைத்தானே? எவ்ரிபடி வாண்ட் திஸ். இது எல்லாருக்கும் தேவை. யாருக்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஹெல்த் வேணுமா? வேணும்னு சொல்லுவாங்க. பைனான்சியல் ஃப்ரீடம் வேணுமா? வேணும் சார். ஃப்ரீடம் வேணுமா? வேணும் சார். டிராவல் பண்றதுக்கு இஷ்டமா? எஸ் சார். எல்லாம் எஸ் தான். ரெஸ்பெக்ட் வேணுமா? ரெக்கக்னிஷன் வேணுமா? எல்லாம் வேணும். செக்யூரிட்டி ஆஃப் இன்கம் இன் த லைஃப். நீங்க இருந்தாலும் இல்லானாலும் உங்களுக்கு லைஃப் டைம் உங்களை ஃபேமிலிக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்கிற ஒரே ஒரு பிசினஸ். வாட் இஸ் தட்? எல்லாருக்கும் தேவை. இதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. ஏன் ஆள்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை தேடுறாரு? பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ செக்யூர்ட் இன்கம். இன் ஆர்சிஎம் இட் இஸ் சிம்பிளி பாசிபிள். இன் ஆர்சிஎம் இட் இஸ் சிம்பிளி பாசிபிள். இதெல்லாம் வந்து ஆர்சிஎம்ல கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், டிராவல், ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன், செக்யூரிட்டி. இதெல்லாம் சிம்பிளி பாசிபிள் இன் ஆர்சிஎம். இதெல்லாம் சிம்பிளி கிடைக்கும். ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் எமரால்ட்? எத்தனை பேருக்கு ஆர்சிஎம்ல எமரால்டுன்னு சொல்லி ஒரு பின் அடிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க சாட் பாக்ஸ்ல எஸ் ஐ வாண்ட் டு அச்சீவ் போடுங்க. எஸ் எஸ் போடுங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேருக்கு வேணும்? நீங்க கடவுளை கேட்டா அவர் என்ன சொல்லுவாங்க? அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும் சொல்லுவாங்க. நீங்க கேட்கலாம்னா கடவுளை வந்து இவருக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்காது. கடவுளை சும்மா உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும். ரைட்? கடவுளைக்கு வேலை கொடுக்கணும். கடவுளைக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? நம்ம கேட்டா அவர் கொடுக்குவாங்க. ரைட்? அப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கணும். எஸ் ஐ வாண்ட் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு அச்சீவ் எமரால்ட், ஐ வாண்ட் டு அச்சீவ் எமரால்ட். நான் எமரால்ட் ஆய்தான் ஆகணும். இந்த டிசம்பர் 2021 எனக்கு எமரால்ட் ஆகணும். ஐ வாண்ட் டு பிகம் an emerald. நீங்க சொல்லுங்க, யூ டெல். நீங்க சொல்லுங்க, நீங்க அங்கே உட்கார்ந்து சொல்லுங்க. நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ண தேவையில்லை. ஐ வாண்ட் டு அச்சீவ் எமரால்ட். நீங்க சொல்லுங்க, யூ டெல். சொல்லுங்க. ரைட்? எத்தனை இன்கம் ஒரு எமரால்டான ஆர்சிஎம் எத்தனை இன்கம் கொடுக்கும்? அப்ராக்சிமேட்லி 2 lakhs செக்யூர்ட் இன்கம் ஃபார் யுவர் லைஃப் டைம். நீங்க பணத்துக்காக அப்புறம் வேலை பண்ண தேவையில்லை. பணத்துக்காக வேலை பண்ண. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க பில்ட் பண்ணணும்.
ஒரு வெரி குட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணணும். எஜுகேட்டட் டீமை நீங்க கிரியேட் பண்ணணும். அதில் உள்ள ஆள்களுக்கு எல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தெரியணும், அதுக்குள்ள ஆள்களுக்கு எல்லாம் வந்து நியூட்ரிஷன் தெரியணும், அதுக்குள்ள இருக்கிற ஆள்களுக்கு எல்லாம் வந்து காமா ஒரிஜினல் சொல்ல தெரியணும், அதில் உள்ள ஆள்களுக்கு எல்லாம் குட் அவுட் என்னன்னு சொல்ல தெரியணும், அதில் உள்ள ஆள்களுக்கு எல்லாம் கோதுமை பக்கி சோப்பு பேஸ்ட் எல்லாம் சொல்ல தெரியணும், ஸ்கேனிங் சொல்ல தெரியணும், ஒரு போர்ட்ல போட்டு ஒரு பிளான் கொடுக்க தெரியணும். அந்த மாதிரி ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் எ டீம், create a well structured educated knowledgeable team. அப்படி ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க வேலை பண்ண தேவையில்லை, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. யூ ரிலாக்ஸ், சிட் அண்ட் ரிலாக்ஸ். ஆனா அந்த மாதிரி ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணி இருக்கணும். then you can relax. that is the job in RCM. how many of you want to become diamond? எத்தனை பேருக்கு கனவு இருக்கு எனக்கு ஒரு டைமண்ட் ஆகணும்? next 5 years no problem, let us take time, no problem, let us take 5 years time, 10 years time, no problem. But do you have a dream? உங்களுக்கு கனவு இருக்கா? yes I want to become a diamond சொல்லி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? எத்தனை வருமானம் ஒரு டைமண்ட் ஆனா? 30 lakhs, 30 லட்சம் ஒரு மாசம். அப்ப ஒரு நாள் இன்கம் எவ்வளவு? ஒரு மாசத்துல 30 லட்சம் சொன்னா ஒரு நாள் உங்களை இன்கம் எவ்வளவு? ஒரு நாள் per day your income is 1 lakh. every day 1 lakh. 1 லட்சம் ரூபாய் ஒரு நாள். அதாவது வந்து நார்மலா வந்து ஒரு நல்ல வேலையில் உள்ள ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு 30 மாசம் சம்பாதிக்கிற வருமானம் வந்து நம்ம டைமண்ட் வந்து மாசத்துல சம்பாதிக்கிறார். மாசத்துல 3 ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 1 lakh rupee மந்த்லி இன்கம் இருந்த ஒரு ஆள் 3 இயர்ஸ்ல சம்பாதிக்கிற வருமானம் RCM உள்ள ஒரு டைமண்ட் ஒரு மாசம் சம்பாதிக்கிறார். அந்த 1 lakh இன்கம் சம்பாதிக்கிற ஆள் வந்து 24 hours வேலை பண்ணியாதான் அந்த 1 lakh கிடைக்கும். ஆனா RCM உடைய டைமண்ட் சுரேந்திரஜி வட்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனிதன் தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடியா வந்து அவர் பேசுவாங்க. அவர் வந்து ஜூமில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும். இல்லைன்னா அவருடைய வேலையை அவர் டைம் ஃப்ரீடமா சாய்ஸ் இல்ல ஒரு யூடியூப் சேனல் எல்லாம் ரன் பண்ணி டைம் பாஸ் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்றாரு. லைஃபை என்ஜாய் பண்ணி 30 lakhs சம்பாதிக்கிறார். ஏன் எப்படி அவரு லைஃப் 30 lakhs என்ஜாய் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்றாரு? இப்போ வந்து அவர் பணத்துக்காக ஒரு வேலை பண்ணல அவசியம் இல்ல. RCM அவருக்காக வேலை பண்றார். RCM டைமண்ட் சுரேந்திரஜி வட்ஸுக்காக ப்ராடக்ட் லான்ச் பண்றார். RCM சுரேந்திரஜி வட்ஸ் உடைய டீமை மெயின்டைன் பண்றதுக்காக ட்ரைனிங் கண்டக்ட் பண்றார். நியூட்ரிசார்ஜ் கம்பெனி ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாரு, ஹரித் சஞ்சீவனி ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாரு, குட் டாட் கம்பெனி ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாரு, காமா ஒரிஜினல் ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாரு. யாருக்காக? சுரேந்திர வட்ஸுக்காக. சுரேந்திர வட்ஸ் ட்ரைனிங் பண்ணல. சுரேந்திர வட்ஸ் உடைய டீம் மெயின்டைன் பண்றதுக்காக கம்பெனிகள் எல்லாம் வந்து அவருடைய டீமை வந்து செக்யூர்டா முன்னாடி கொண்டு போறதோ கம்பெனி எல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாரு. why because RCM ல சுரேந்திரஜி வட்ஸ் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு டீம் கிரியேட் பண்ணியாச்சு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்க. you build your team, you build your organization, you will also become one day diamond. நீங்களும் ஒரு நாள் நீங்க டைமண்ட் ஆக போற. achieving diamond is the dream of everybody. how many of you want to go for a foreign tour? எத்தனை பேருக்கு இதுல ஃபாரின் டூர் போகணும் அப்படி ஒரு கனவு இருக்கு? நான் சிங்கப்பூர் போனேன், எனக்கு தாய்லாந்து டூர் இப்ப மிஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா கொரோனா டைம் வந்ததுனால, இல்லன்னா தாய்லாந்து மலேசியா நிறைய டூர் ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. இந்த கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் இப்ப கொரோனா கொஞ்சம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இருக்கு. நம்ம வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து இது வரைக்கும் வீட்லயே உட்காரல. எவ்ரி டே ஃபீல்டுல இருக்கு, எவ்ரி டே ஆட்கள் கூட இருக்கு. டெய்லி வந்து காடா சாப்பிடுறேன், காடா பவுடர், டெய்லி வந்து துளசி ட்ராப் சாப்பிடுறேன், டெய்லி வந்து நம்ம மஞ்சத்தூள் RCM மஞ்சத்தூளை போட்டு, காடா பவுடர்ல மஞ்சத்தூளை போட்டு, துளசி ட்ராப் போட்டு, காலையில் ஒரு வெஜ் ஒமேகா S5, மத்தியானத்துக்கு மேல மீட்டிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் காடா ட்ரிங்க், காடால வந்து லெமன் போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு துளசி ட்ராப் போட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒரு வெஜ் ஒமேகா ஒரு S5. இது நான் டெய்லி எவ்ரி டே என்னுடைய பேட்டர்னி தான். எவ்ரி டே மீட்டிங்ல இருக்கும், எவ்ரி டே ஆட்களுடைய கூட இருக்கும், எவ்ரி டே டிராவலிங்ல இருக்கும். நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்னீசிங், ஒரு ப்ராப்ளம், ஒரு கொரோனா, ஒரு அட்டாக் எதுவும் வரல. ஐ ஆம் ஃபுல்லி இம்யூனைஸ் பண்ணிருக்கு. நான் சாப்பிடுறது இவ்வளவுதான். எவ்வளவு செலவு தெரியுமா? ஒரு மாசம் என்னுடைய வீட்டுல உள்ள அத்தனை பேருக்கும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் செலவு பண்றது ஒரு 2000 ரூபாய். ஒரு மாசம் என்னுடைய டோட்டல் வீடேஸ் இம்யூனைஸ் பண்றதுக்காக நான் என்னுடைய வீட்டுக்காக, என்னோட குடும்பத்துக்காக, என்னோட பசங்களுக்காக
நான் செலவு பண்ற அமௌண்ட் வந்து சொல்லி 2000 rupees every month. அவ்வளவுதான். இட் இஸ் ஃபார் immunizing my family. உங்களுக்கும் உங்கள குடும்பத்தோட மேலே உங்களுக்கும் ஒரு பிரீத்தி, ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன், உங்கள ஃபேமிலி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பசங்கள், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பொண்டாட்டி எல்லாம் வந்து நல்லா இருக்கணும், அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, அப்படி உங்களுக்கும் அவருடைய மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்தா நீங்க 2000 rupees மேக்சிமம் செலவு பண்ணியா போ. காடா பவுடர் வாங்குங்க, காடா பவுடர், துளசி டிராப், அப்புறம் இப்போ வந்து நல்ல தேன் வந்திருக்கு, ஹனி, த பெஸ்ட் ஹனின்னு சொல்லலாம். ஜெர்மனியில வந்து அவர் கொடுத்து லேபரட்டரியில அப்ரூவ் ஆன ஹனி வந்திருக்கு. அதுவும் காடா பவுடர் போட நல்ல டேஸ்ட் கிடைக்கும், ரைட்? அது கொஞ்சம் லெமன் போடுங்க, காலையில வெஜ் ஒமேகா S5 சாப்பிடுங்க, அதோட கூட காடா குடிக்கும் போது ஒரு S5 ஒரு வெஜ் ஒமேகா சாப்பிடுங்க. மத்தியானத்துக்கு மேல நீங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து மறுபடியும் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுங்க, சாயங்காலமும் ஒரு S5 ஒரு வெஜ் ஒமேகா சாப்பிடுங்க. You are protected with every strength, right? அதோட கூட நீங்க PVM பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா it has become complete package. ஒரு புரோட்டீன் பவுடர், ஒரு நியூட்ரிசார்ஜ் மேன், ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா ஒரு புரோட்டீன் பவுடர், ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன். அது காலையில் நீங்க சாப்பிட்டா you are perfectly okay. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் every day, ஒரு 30-45 minutes do exercise. Exercise is very important, right? சும்மா இது சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் ஆகாது. டூ எக்ஸசைஸ். இல்லன்னா நீங்க ஆர்சிஎம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பொருளை தூக்கி அப்படியே பை வாக் போங்க. நீங்க பஸ்ல ஏறாது, கார் ஏறாங்க, நீங்க தூக்கிட்டு போங்க, பை வாக் போங்க, கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க. ஒரு 1/2 kilometer, 1 kilometer, 5 kilometers go by walking. You will be more healthy. நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். You have to do exercise. அப்போ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்சிஎம் கிடைக்கும். பட் ஸ்டில் I want to share with you very, very important 2 points. 70% of the people in network marketing are failures. Fail ஆகுறாங்க. Why? What is the reason? RCMல எல்லாம் உங்களுக்கு தேவையானது, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், வேலை வாய்ப்பு, இம்யூனிட்டி கிடைக்கும், ரொம்ப கம்மியான விலை கிடைக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. But still 70% of the people are failure in the network marketing industry. Why? Everybody wants success. Everybody. யாருக்கு வெற்றி தேவையில்லை சொல்லுங்க? இந்த குரூப்ல யாருக்கு வெற்றி தேவையில்லை? எஸ், எனக்கு வெற்றி தேவையில்லை அப்படி சொல்ற எத்தனை பேர் இதுல இருக்கு? எல்லாருக்கும் வெற்றி தேவை. பட் ஃபெயில் because they fail to choose the right company. சரியான கம்பெனி சூஸ் பண்றதுல அவர் ஃபெயில் ஆகுறாரு. ஆர்சிஎம்ல ஆர்சிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 50,000 crores இன்வெஸ்ட்மெண்ட், ஆர்சிஎம் ப்ராடக்ட், ஆர்சிஎம் கூட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனி டைப், நியூட்ரிசார்ஜ் கம்பெனி டைப், ஹரிசஞ்சீவினி கம்பெனி டைப், குட் டாட் கம்பெனி டைப், காமா ஒரிஜினல் கம்பெனி டைப், இதெல்லாம் வந்து மோனோபோலி ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து வெளியில எங்கேயும் கிடைக்கல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்பெனியோட ஓன் ப்ராப்பர்ட்டி தமிழ்நாட்டுல இருக்கு, கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு, இந்தியா எல்லா இடத்துலயும் இருக்கு. more than 50,000 crores இன்வெஸ்ட் பண்ணி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. நீங்க ₹1 கூட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படி சொன்னாலும் நிறைய பேர் என்ன தெரியுமா, வேற ஏதோ ஒரு கம்பெனி 1 லட்சம் போடுங்க சார், 2 மாசத்துல டபுள் பண்ணி கொடுக்குற சார் சொன்னா அந்த கம்பெனியோட பின்னாடி போகும். People are not people fail because they fail to choose the right company. சரியான கம்பெனி சூஸ் பண்றதுல ஆள்கள் ஃபெயில் ஆகுறார். That is where why 70% of the people are failure in network marketing. Second, even if they get a right company, சரியான ஒரு கம்பெனி கிடைச்சாலும் they have an unstable mind. சரியான மைண்ட் இல்ல. அதுக்கு நம்ம ஒரு புக் இருக்கு பாருங்க, கண்ட்ரோல் யுவர் மங்கி மைண்ட். மனிதனுடைய மனசு எப்படி தெரியுமா, மங்கி மாதிரி, குரங்கு மாதிரி. குரங்கு எப்படி தெரியுமா, ஒரு மரத்தில் இருக்காது, ஒரு மரத்தில் அது இருக்காது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துல ஜம்ப் ஆகும், இன்னொரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துல ஜம்ப் ஆகும், அப்படியே ஜம்பா போயிட்டு அங்கே சின்ன ஒரு காயை பார்த்தா இந்த மரத்துல நிறைய காய் இருக்கும். ஆனால் இன்னொரு மரத்துல இன்னொரு காயை பார்த்தா இந்த மரத்துல இருந்து சாடி அந்த மரத்துல போயிடும். எதுக்கு வந்தும் தெரியல. அங்க போகும்போது அது வேற ஏதோ ஒரு குரங்கு அது எடுத்துட்டு போகும். அப்புறம் வந்து இப்படி பார்க்கும்போது இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் இன்னொரு குரங்குகள் எடுத்துட்டு போயிருக்கும். அப்ப அங்கேயும் கிடைக்காது, இங்கேயும் கிடைக்கும். இந்த மாதிரி குரங்கு மாதிரி நிறைய கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனில போய், அந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனில போய், அன்ஸ்டேபிள் மைண்ட். கண்ட்ரோல் யுவர் மங்கி மைண்ட் சொல்லி ஒரு புக்கே போட்டிருக்க ஒரு ஆளு, ஏதோ ஒரு படிச்ச ஒரு புத்திமான் போட்ட ஒரு புக்குன்னு சொல்லலாம். கண்ட்ரோல் யுவர் மங்கி மைண்ட். ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சது. இஃப் யூ கெட் a ரைட் கம்பெனி, ஸ்டே டியூன்ட். அந்த கம்பெனில வந்து கன்சிஸ்டன்டான ஒரு மைண்ட்ல நீங்க அந்த கம்பெனில இருக்கணும். Everybody want to be successful. Success is in RCM is simply possible.
Success in RCM is simply possible. Simply possible. Choose the right company and decide to stay for the next 5 years. சரியான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த கம்பெனில நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் உங்களை மைண்டை அதுல சப்மிட் பண்ணுங்க. சப்மிட். யூ சரண்டர் யுவர் செல்ஃப் வித் த சிஸ்டம் ஆஃப் RCM. You surrender yourself. Don't use your brain. Whatever is the system is instructing, அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்போ எத்தனை வருஷம்? 5 years. அவ்வளவுதான். Not 50 years, 40, 50 years. வேற வேலையில நீங்க போனா 30 வருஷம் 40 வருஷம் நீங்க கொடுக்கணும். நீங்க வேற ஒரு பிசினஸ்ல போனா 30 வருஷம் 40 வருஷம். RCM ல 30 வருஷம் 40 வருஷம் வேண்டாம். நீங்க போட வேண்டியது 4 to 5 years. அவ்வளவுதான். Choose a right company and stay for the next 5 years. Consistently. Success is not overnight. Success வந்து உங்களுக்கு ராத்திரியில நீங்க நினைச்ச சக்சஸ் தேவை. காலையில சக்சஸ் கிடைச்சாச்சா ராத்திரி படுக்கும் போது நாசர் சார் சொன்னாரு சக்சஸ் கிடைக்கும். நீங்க காலையில உணர்ந்து பார்த்த போது சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படி யாருக்காவது சக்சஸ் கிடைச்சிருக்கா? இங்க ஓவர் நைட் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. Success, you get success with problems. When the problems are the part of the process. இப்போ உங்களுக்கு ஒரு மசில் பில்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்க பாடியில வந்து 100 kg வெயிட் இருக்கு. நீங்க வந்து 100 kg வெயிட் நீங்க அதை கொண்டு வந்து ஒரு 60 kg கொண்டு வரணும். as per BMI, பாடி மெட்டபாலிசம், பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல BMI உடைய உங்கள ஹைட் வெயிட் உடைய ப்ரொபோர்ஷன் வந்து உங்க பாடி வெயிட் வந்து 60 to 65 kg இருக்கலாம். ஆனா வந்து உங்க பாடி வெயிட் இப்ப எவ்வளவு? 100. அப்ப உங்களை டார்கெட் என்னது? நீங்க 40 kg 35 to 40 kg நீங்க ரெடியூஸ் பண்ணணும். ரைட்? அதுக்கு ஈஸியா பண்ண முடியுமா? நீங்க ராத்திரியில் நினைச்ச எஸ் எனக்கு இப்போ 100 kg இருக்கு, எனக்கு அது 60 65 கொண்டு வரணும்னு சொல்லி செந்தில் சார் சொல்றாரு. செந்தில் சொல்றாரு நீங்க 100 kg இருந்து நீங்க 65 கொண்டு வரணும். நீங்க ராத்திரியில அது நினைச்சு படுத்தேன், காலையில எழுந்திச்சு பார்த்த போது 65 வந்தாச்சு. அப்படி ஆகுமா? ஆகாது சார். You have to take a decision. You have to be consistently doing exercise. You have to be doing consistently taking veg omega. You have to take consistently slim and fit, NutriCharge, SNF consistently. You have to follow certain diet. You have to do some exercise. இதெல்லாம் நீங்க consistent. That is a process. That is a process. அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து 3 rules. நான் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட பென்னு பேப்பர் இருக்கு? எத்தனை பேர்கிட்ட பென்னு பேப்பர் இருக்கு? நான் 3 rules for success சொல்லி கொடுக்க போறேன். I am going to tell you the secret of 3 rules of success. நாசர் சார் உங்ககிட்ட பென் பேப்பர் இருக்கா? இருக்கு சார். காமராஜ் சார் உங்ககிட்ட இருக்கா? காமராஜ் சார் இருக்கா? செந்தில் சார் உங்ககிட்ட இருக்கா? பென்னு பேப்பர். 3 rules of success சொல்ல போறேன். சீக்ரெட் இன்னைக்கு மட்டும் தான் சொல்ல போறேன். இது யூடியூப்ல அப்லோட் ஆகாது. யூடியூப்ல நீங்க இது பார்க்க முடியாது. இப்ப நீங்க எழுதுங்கோ, இல்ல நீங்க மறந்து போயிடும். செந்தில் சார் உங்ககிட்ட இருக்கா? பென்னு பேப்பர் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. சோ நோட் பண்ணுங்க. நெவர் குவிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க விடாம நீங்க எடுத்த முடிவே கன்சிஸ்டன்டா நீங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பண்ண போற. டோன்ட் குவிட் even if there is a problem. Don't quit. That is the first rule. எழுதியாச்சா? நாசர் சார் எழுதியாச்சா? எஸ் சார். செகண்ட் ரூல், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், ஏதோ ஒரு ஆள் வந்து ஏதோ சொல்லினா உங்களுக்கு உங்க மனசுக்கு ஒரு நோவு வந்தா நெவர் குவிட். நீங்க விடக்கூடாது. தட் இஸ் ரூல் நம்பர் 2. எழுதியாச்சா? எழுதியாச்சு. நம்பர் 3வது ரூல், நெவர் குவிட். அதாவது ப்ராடக்ட் போய் பார்த்தேன், பியூசில் பொருள் கிடைக்கல, டிப்போல பொருள் வந்தது, சப்ளை கொடுக்கல, பியூசி காரன் வந்து சிரிக்கல, ஏதோ நாசர் சார் என்ன சொல்றாரு? ரைட்? எழுதியாச்சா? எல்லாரும் எழுதியாச்சா? நெவர் குவிட். சக்சஸ் வெற்றிக்கு தேவையான 3 ரூல் வந்து நெவர் குவிட். கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்டான ஒரு மைண்டோட கூட ஆர்சிஎம்ல இருக்க முடியுமா? எஸ் சார். எழுதியாச்சு. ஓகே. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். கன்சிஸ்டன்ட் ஒரு டார்கெட், ஒரு ட்ரீம், ஒரு ஃபோக்கஸ், ஒரு கோல் முடிஞ்சா தான் ஆர்சிஎம்ல இருக்க முடியும். எஸ், 100% கரெக்ட்.
அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரட்டும். டேக் எவ்ரி டார்கெட் ஆன் ப்ரையாரிட்டி. டேக் எவ்ரி டார்கெட் ஆன் ப்ரையாரிட்டி. கம்பெனி நிறைய டார்கெட் கொடுக்கிறாரு. நீங்க 5000 PV 6 மாசம் பண்ணுங்க, உங்களுக்கு 5000 ரூபாயோட பொருள் ஃப்ரீ கொடுக்குறேன். அது நியூட்ரி சார்ஜ்ல பண்ணினா நியூட்ரி சார்ஜும் கொடுக்குறேன், ஆர்சிஎமும் கொடுக்குறேன், டபுள் பெனிஃபிட் கொடுக்குறேன், உங்களுக்கு டைமண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு கோல்டு கொடுக்குறேன், நிறைய சொல்றாரு, நிறைய கொடுக்குறேன்னு சொல்றாரு. பட் வாங்குறதுக்கு அந்த டார்கெட்டை வந்து நம்ம ப்ரையாரிட்டியா வச்சா மட்டும்தான் நம்ம அது பண்ண முடியும். Be the first to complete the target. நீங்க அது as a leader first complete பண்ணுங்க. As a leader, if you consider yourself as a leader, be the first person to complete the target. I do my diamond club on the first of every month. எல்லா மாசம் ஃபர்ஸ்ட்ல நான் என்னுடைய டைமண்ட் கிளப் நான் கம்ப்ளீட் பண்றேன். கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தது. 10 பேக்கெட் நியூட்ரி சார்ஜ் உமன், 25 பேக்கெட் நியூட்ரி சார்ஜ் உமன், 50 பேக்கெட் நியூட்ரி சார்ஜ் உமன் போட்டா டிஜிட்டல் காஃபி புக்ல உங்களை பேரு, உங்களை போட்டோ, உங்களை ஃபேமிலி போட்டோ பப்ளிஷ் பண்றேன். ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இந்த புக் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டே நான் இத பில் பண்ணிட்டேன். மார்ச் 1ஆம் தேதி அந்த பில் நான் சைடுல கொடுத்துருக்கு பாருங்க. I did it. நான் பண்ணியாச்சு. நான் 25 பேக்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 25 பேக்கெட்ஸ். This was my first day. 10 பேக்கெட் பில் பண்ணியது நான் உங்களுக்கு காமிக்கிறதா இங்க போட்டிருக்கு. ரைட், 25 பேக்கெட்ஸ் ஆல்ரெடி. கேரளால வந்து ஒரு லேடி வந்து 150 பேக்கெட்ஸ் பில் பண்ணிச்சு. 150 பேக்கெட்ஸ். இப்கா கம்பெனியோட டைரக்டர் கோதாசர் வந்து அந்த லேடியை வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. இப்கா கம்பெனியில் வாங்கோ, அங்க வந்து 2 days ஸ்டே வித் ஃபேமிலி ஆஃபர் கொடுத்திருக்கு அவருக்கு. அந்த லேடிக்கு வந்து ஆஃபர் கொடுத்தாரு. அவர் ஸ்டார் பிளாட்டினம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த மாசம். She has become the one of the lady achiever from Kerala, star platinum. So take target. Target should be your first priority. இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றாரு, நான் அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்துச்சு சார், அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த மாசம் 6 months கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இப்போ இந்த மார்ச்ல முடிய போகுது இல்லையா, மார்ச் இன்னைக்கு க்ளோசிங். எனக்கு மார்ச்ல இருந்து இந்த ஆஃபர் கண்டினியூ பண்ணணும்னா நான் எத்தனை ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணினா நான் நெக்ஸ்ட் இந்த ஆஃபர் கண்டினியூ பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஹவ் டு கண்டினியூ தி ஃப்ரீ ப்ராடக்ட் ஆஃபர். சப்போஸ் நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாரு. இப்ப நான் அக்டோபர்ல இருந்து 2100 BV நியூட்ரி சார்ஜ்லும் 3000 rupees வர்த் ப்ராடக்ட் ஆர்சிஎம் உடைய அதர் ப்ராடக்ட்ஸ் வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் டோட்டல் 5100 BV பண்றேன். ரைட், 5100 BV பண்ணிட்டு இருக்கு. நான் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கு. அதுல 2100 நியூட்ரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. 3000 வந்து ஆர்சிஎம் உடைய அதர் ப்ராடக்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளா போட்டுருக்கேன். ரைட். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், 5100 நவம்பர்ல பண்ணியாச்சு, டிசம்பர்ல 5100, ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் பண்ணியாச்சு. மார்ச்ல எனக்கு நெக்ஸ்ட் 6 months இந்த ஆஃபர் கண்டினியூ பண்ணணும்னா மார்ச்ல வந்து இந்த 2100 நியூட்ரி சார்ஜ் பண்றேன் இல்லையா, இது டபுள் பண்ணுங்க. 3000 ஆர்சிஎம் பண்றேன் இல்லையா, இது டபுள் பண்ணுங்க. ரைட், புரியுதா நான் சொன்னது? இந்த மாசம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் இந்த மாசம் நான் கொஞ்சம் டபுள் பண்ணினா, இந்த டபுள் பண்றேன் இல்லையா 2100 நியூட்ரி சார்ஜ் and 3000 ஆர்சிஎம், அது வந்து எனக்கு மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆர்சிஎம் கன்சிடர் பண்ணும். அப்ப நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் எவ்வளவு பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் மறுபடியும் 5100 பண்ணிட்டு போகணும். எனக்கு அதோட இடையில வந்து ஆர்சிஎம் இருந்து ஃப்ரீ ப்ராடக்ட், ஆர்சிஎம் இருந்து 2100 நியூட்ரி சார்ஜ் இருந்து ஃப்ரீ ப்ராடக்ட், 5000 rupees உடைய ப்ராடக்ட் ஆர்சிஎம் இருந்து ஃப்ரீ ப்ராடக்ட், டோட்டல் 7100 rupees ஃப்ரீ ப்ராடக்ட் எனக்கு எப்ப கிடைக்கும், மெயில் எனக்கு ஃப்ரீ கிடைச்சிடும். ரைட், ஆனா வந்து மாசம் நான் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், 5000 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போனா போதும். சோ இந்த மாசம் மார்ச்ல நான் நார்மலி வந்து பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் நான் இந்த மாசம் டபுள் பண்ணினா எனக்கு மார்ச்ல இருந்து மறுபடியும் 6 months எனக்கு இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு இடையில ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது, ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஆஃப்டர் அகைன் கம்ப்ளீட்டிங் மார்ச்ல இருந்து நெக்ஸ்ட் 6 months எப்ப கம்ப்ளீட் ஆகும், ஆகஸ்ட்ல கம்ப்ளீட் ஆகும். கரெக்ட் தானே? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு செப்டம்பர்ல எனக்கு மறுபடியும் 7100 ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்கும். இது சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நம்ம நாசர் சர்கிட்டயோ, டெக்னிக்கல் அச்சீவர் செந்தில் சர்கிட்டயோ, காமராஜ் சர்கிட்டயோ நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னும் புரியலதான் நீங்க நம்மளுடைய ரூபி அச்சீவர் நம்ம ரஞ்சித் சார் கிட்ட கேட்டா அவரு இந்த பிசினஸ். ஆனா இந்த மாசம் இன்னைக்கு இந்த ஆஃபர் முடிய போகுது. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ இம்மீடியட் நீங்க உங்களை சீனியர் லீடர்ஸ போன் பண்ணி கேட்டு நீங்க பண்ண வேண்டிய எவ்வளவு பிசினஸ், நீங்க எவ்வளவு பண்ணிட்டு வர்றது,
நீங்க இந்த பிசினஸ் இந்த ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணணும்னா நான் எவ்வளவு பிசினஸ் பண்ணணும், அது வந்து நீங்க அந்த டார்கெட்டை புரிஞ்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரீம்ஸ், கோல்ஸ் அண்ட் டார்கெட். Target gives you direction. Targets gives you saves you time. Targets gives you extra benefits. கரெக்ட் தானே? நீங்க ஒரு டார்கெட்டை எடுத்து நீங்க பண்ணினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்குது, உங்களுக்கு பில்வார போற வாய்ப்பு கிடைக்குது, உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது, உங்களுக்கு டைமண்ட் கோல்டு ஜுவல்லரிஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களை ப்ரொடக்டிவிட்டி. நீங்க டார்கெட் எடுக்கலாம்னா நான் இன்னைக்கு வேலை பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேலை பண்ணலாம்னாலும் ஓகே. டார்கெட் எடுத்தா நான் என்ன பார்க்கும், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் வேலையில் இருக்கும், எப்போ நான் பிளான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து I have taken a target. Health for nutrition, exercise, be in a club. நான் ஒரு கிளப்ல இருக்கணும், நான் 5,000 பண்ணணும், 10,000 பண்ணிருக்கணும், 25,000 பண்ணிருக்கணும். கம்ப்ளீட் தி ப்ராடக்ட் டார்கெட்ஸ் எடுத்து நான் அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லி ஒன் பிளான். என்னோட டெய்லி டார்கெட் என்ன இருக்கணும்? எவ்ரி டே ஒன் பிளான் வித் டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸும் டூல்ஸும் வச்சு நான் எவ்ரி டே பிளான்ல இருக்கணும் வித் ப்ராடக்ட்ஸ். எத்தனை ரூபாயோட ப்ராடக்ட்? மினிமம் 2,000 rupees ப்ராடக்ட் நான் கேரி பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு டார்கெட் இருந்தேன். செட் யுவர் டெய்லி டார்கெட். வாட் இஸ் தி டார்கெட் ஃபார் டுடே? இன்னைக்கு இப்போ வந்து எத்தனை டைம் ஆச்சு? 3 மணி 3:15 ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த டைம். இப்போ இன்னைக்கு இன்னும் வந்து நீங்க ஒரு 2 பேரை பாக்குறதுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு ஆளை பாக்குறதுக்கு நீங்க முடிவெடுங்க. 2,000 rupees ப்ராடக்ட் பேக் பண்ணுங்க. இம்மீடியட்லி நீங்க ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் இம்மீடியட் பிஃபோர் ஈவினிங் 7-8 o'clock நீங்க 2 பேரை பார்த்து 2,000 ரூபாயோட ப்ராடக்ட்ல சேல் பண்ணி நீங்க வீட்டுல வாங்க. You will have that satisfaction in your mind. Set your weekly target. நீங்க இந்த வாரம் என்ன பண்ண போறேன், சாட்டர்டேக்குள்ள சனிக்கிழமைக்குள்ள என்ன பண்ண போறேன், நீங்க ஃப்ரைடேக்குள்ள என்ன பண்ண போறேன். செட் யுவர் மந்த்லி டார்கெட். இது வந்து மார்ச் 31st க்ளோஸ் ஆக போகுது. ஏப்ரல்ல நீங்க என்ன டார்கெட் கம்ப்ளீட் பண்ண போறேன், நீங்க பை டிசம்பர்ல நீங்க என்ன டார்கெட் கம்ப்ளீட் பண்ண போறேன். What is the target you are going to complete? Which pin achievement? எது நீங்க டெக்னிக்கல் ஆக போறியா, டெக்னிக்கல் வந்து நீங்க பேர்ல் அடிக்க போறியா, ஸ்டார் பேர்ல் அடிக்க போறியா, எமரால்ட் அடிக்க போறியா. What is your yearly target? Want to achieve எமரால்ட். நான் எமரால்ட் ஆகணும் by December 2021. எனக்கு எமரால்ட் ஆகணும். எமரால்ட் சொன்னா 22 lakhs. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்லிஷ்மென்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். I want to achieve my diamond in the next 5 years. இப்ப 2021, 2026ல எனக்கு டைமண்ட் அச்சீவர் ஆகணும். Your dream should match your actions. நீங்க பண்ற வேலையும் நீங்க எடுக்கிற கனவு உங்க மைண்ட்ல. நிறைய பேர் சுரேந்திர வட்சி வந்துட்டு நிறைய பேர் கேட்குவாங்க, how many want to become diamond? எல்லாரும் கை தூக்குவாங்க. But is your action matching your dreams? நீங்க சொல்றதும் நீங்க பண்றதும் மேட்சிங் ஆகுதா? ஆர்சிஎம் கம்பெனி சொல்றதும் பண்றதும் மேட்ச் ஆகுது. அதனால டைரக்ட் செல்லிங்ல ஆர்சிஎம்க்கு பெரிய பேர் இருக்கு, பெரிய நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் ஆனது. ஏன்? பிகாஸ் ஆர்சிஎம் டைரக்ட் செல்லிங் சொல்றாரு, ஆர்சிஎம் டைரக்ட் செல்லிங் பண்றாரு. நம்ம என்ன பண்றாரு? ஐ ஹேவ் எ ட்ரீம், நான் டைமண்ட் ஆக போறேன். பட் பண்ற வேலை வந்து ஒரு ராயல்டி அடிக்கிறதும் கஷ்டமா இருக்கிற அந்த மாதிரி வேலை பண்றேன். அப்ப நான் டைமண்ட் அடிக்க முடியுமா? டைமண்ட். சோ நீங்க சொல்றதும் நீங்க பண்றதும் மேட்ச் ஆகணும். your dreams should match your action, right? சோ இன்னைக்கு வந்து மார்ச் மாசம், இன்னைக்கு வந்து மார்ச் வந்து பெரிய ஒரு பிசினஸ் க்ளோஸ் ஆக போகுது. ஆர்சிஎம் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆர்சிஎம் ஒரு பெரிய கம்பெனி வளர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு மாசமும் ஒரு வருஷமும் கம்பெனி வளர்ந்து போயிட்டு இருக்கு. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிஎம் வரும்போது நியூட்ரிஷன் இல்ல, ஆர்கானிக் கல்டிவேஷன் இல்ல, டைரக்ட் செல்லிங் ஒரு பாலிசி இல்ல, மணி செயின் கம்பெனிகள் நிறைய இருந்தது, நிறைய பேருக்கு பணம் போயிட்டு இருந்தது. யாருமே வந்து ஆர்சிஎம்ல சக்சஸ் ஆகாம இருந்த நாள்கள்ல வந்து நானும் காமராஜ் சார் எல்லாம் வந்து இந்த பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியது. அன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் சொன்னா எல்லாருக்கும் பயம். காமராஜ் சார் கிட்ட எல்லாம் கேட்டார் அவர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னாலே பயம். அந்த டைம்ல வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் எடுத்து பண்ணி இந்த ஒரு லெவலுக்கு இந்த சவுத் இந்தியாவே கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, we are having a consistent focused mind, right? உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டார்கெட், நீங்களும் ஒரு டார்கெட் எடுங்க, ஒரு முடிவெடுங்க. இந்த லைஃப் வந்து ஒரு வாட்டி மட்டும்தான் கடவுளை கொடுக்குவாங்க. இந்த லைஃப்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணித்தான் நான் கடவுளை கிட்ட ரிட்டர்ன் போறேன். நான் ஏதோ ஒண்ணு, எனக்கு ஒரு லைஃப், எனக்கு ஒரு பிளஸிங் கொடுத்திருக்கு. இந்த பிளஸிங் மூலமா நான் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, நிறைய பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு லைஃபை கொடுத்து, இது மூலமா அவரை வளர வச்சு, அவரோட கூட வேலையை பண்ணி, அவருக்கும் நல்ல ஒரு
ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்து நான் இந்த உலகத்தை விட்டு போகும் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து let your dream match your action. All the best. இந்த மாசம் மார்ச் 31 வந்து ரொம்ப சூப்பரா க்ளோஸ் பண்ணுங்க, நல்லா க்ளோஸ் பண்ணுங்க, நல்ல பின் அச்சீவ்மெண்ட் வாங்க. நீங்க எல்லாம் வந்து வரப்போற நாள்கள் பெரிய பெரிய பின் அச்சீவரை வாங்குன்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம்.